ஓம் ஸ்ரீ திருக்கடையூர் வாழ் அமிர்த கடேஸ்வரரே போற்றி போற்றி. ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி ஸ்வரூப ஈஸ்வரனின் ஓர் அங்கமான அமிர்த கடேஸ்வரர் அருள்வாளிக்கின்றோம். சக்தியின் ரூபமாய் வெளித்தோன்றிய உயிர்கள் யாவும் சிவ ரூப ஆற்றல்களில் ஒடுங்குவதே முக்தி நிலையாகும். இப்புவியினில் பற்பல மார்க்கண்டேயர்கள் இன்றளவும் வாழ்ந்து வருகின்றனர். உயிரினை ஆன்மாவிற்குள் பிரதிஷ்டை புரிவது என்பது உடல் துறந்து தனது இறுதி பிறவியினையும் கடந்து மோட்ச வீட்டினை அடைகின்ற தருணத்தில் நிகழ்ந்தேறிடும் ஓர் நிகழ்வாகும். இருப்பினும் வாழ்கின்ற காலத்திற்குள் அடங்கி துரிதமாய் உயிரின் பற்றுகளை நீக்கி சிவலயத்தினுள் கலப்பவர்கள் யாவரும் மார்க்கண்டேயரை போன்று எம்மால் ஆட்கொள்ளப்படுவர். பற்றுகளை துறந்து உயிரின் இயக்கத்திலிருந்து விடுபடுவது என்பது மனிதர்களுக்கு எளிதாய் வயப்படுவதில்லை. எனினும் வயப்படும் வரை போராடுபவர்கள் எளிதாய் சிவ அருளினை பெறுவர். சிவமாகிய ஆன்மாவினை உள்முகமாய் ஏகனாய் பூஜிக்க வேண்டும். ஸ்ரீ மார்க்கண்டேயரின் வரலாறு அறிந்த அனைவரும் அவ்விதம் தனது ஆன்ம நிலையினை உயர்த்திட உணர்தல் வேண்டும். உணர்வு நிலைகளினால் சிவத்தோடு பூரணமாய் கலந்துவிட சதா சர்வ காலமும் சிந்தித்திருக்க வேண்டும். மனிதர்கள் சிவமாகிய எமது ஆற்றல்களையும் பூரணமாய் பெற வேண்டும் என்றும் சக்தியின் இயக்கத்திலும் நிலைத்து வாழ வேண்டும் என்றும் கருதுகின்றனர். ஒரு மனிதனால் இருவேறு இல்லங்களில் ஒரே தருணத்தில் வசித்திட இயலாது. அதனை போன்றே ஆன்மாவிலும் உயிரிலும் ஒரே தருணத்தில் வசிக்க இயலாது. உயிர் அணுவினை சொந்த இல்லமாக கருதி வாழ்பவர்கள் புற இயக்கத்தினையே சார்ந்திருப்பர். ஆன்ம அணுவினை தனது சொந்த இல்லமாக கருதுபவர்கள் அக இயக்கத்தினுள் பூரணமாய் ஆட்படுவர். அகத்தினில் நிலைத்து புறப்பணிகளை ஏற்பது எளிதான செயலாகும். புறப்பணிகளில் மூழ்கி அகம் குறித்து ஆராய்வது கடினமான செயலாகும். அன்புடைய ஆன்மாக்களுக்கு அமிர்த கடேஸ்வரராக யாம் அருள்வது ஒன்றே. சதா சர்வகாலமும் ஆன்மாவாகிய சிவத்தினை அகமார்க்கத்தினில் பூஜித்திடுங்கள். புறப்பணிகள் தன்னிச்சையாய் பற்றுதல் இன்றி நிறைவடையும். 12 தெய்வங்களின் சக்திகளை ஒருங்கிணைத்து ஒற்றை இல்லமாய் உருமாற்றி அதனுள் ஆட்சி புரியும் அகத்தீஸ்வரரை பணிந்து போற்றுங்கள். அகத்து ஈசனை பற்றிட அகத்திய ரிஷிகளை பற்றுவது ஒன்றே கலியெல்லையில் எளிதான மார்க்கமாகும். அன்புசார் மானுடர்களே, ஆற்றல்களை சேமித்து ஆன்மாவினை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எண்ணம், சொல், செயல்களை ஒன்று குவித்தல் நலன் பயக்கும். தேவையற்ற சொற்களை தவிர்த்து ஆழ்ந்த அமைதியான அன்பினை விழிகளின் மூலம் வெளிப்படுத்துங்கள். ஆன்ம ஒளியானது பெருகிடும். சொற்கள் ஒன்றே பெரும் தர்க்கங்களை உருவாக்கி உயிரின் தேவைகளையும் அதிகரிக்கின்றது. அனைத்தும் சிவனாரின் செயலே என்று பூரணமாய் ஏற்பவர்கள் என்றுமே ஆன்ம லயத்தினில் வீற்றிருப்பர். உள் உறையும் ஆன்மாவே அமிர்தம் நிறைந்த ஈஸ்வர சக்தியாகும். ஆன்மாவினை உணர
செயல்களையும் சொற்களையும் ஒடுக்கி சிவ எண்ணங்களில் மூழ்கி நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய ஆன்மாவாகிய சிவத்திடம் உங்களை முழுமையாய் பூரணமாய் ஒப்படைக்க கற்று அறிந்திடுங்கள். நடப்பது யாவும் இறைவனின் செயல் என்று உணர்வோர் மாத்திரமே மார்கண்டேயராக நீடித்து வாழ்ந்திடலாம். இறை லயமும் பூரணமாய் சித்திக்கும். அனைத்தினையும் உள் உணர்வு கொண்டு ஆராய்ந்திடுங்கள். மன்னிக்கும் குணமும் எதிர் சொல் உரைக்காத குணமும் உங்களது ஆன்ம ஒளியினை எளிதாய் உணர்த்தும் எளிய மார்க்கமாகும். ஆன்ம லயத்தினை பற்றிவிட்டால் உங்களது சொல்லும் செயலும் சிவ ஆற்றல்களால் வழிநடத்தப்படும். அனைத்தும் உயிரின் சக்தியே எனினும் உயிர் பெறும் மூல சக்தியினை உணர்வதே அதி அற்புத மார்க்கமாகும். ஆன்ம ஒளியினை நோக்கி உயிர் சக்தி பயணிக்க முழுமையாய் அனுமதியுங்கள். ஆழ்ந்த சிவலயம் சித்திக்க பூரண ஆசிகள்.